தமிழகத்தில் தொடரும் அவலம். இதான் சமூக நீதியா? வைரல் வீடியோ. தமிழகத்தில் தொடர்ந்து வடமாநிலத்தவர்களை தாக்கும் செயல் தொடர்ச்சியாக நடக்கத்தான் செய்கிறது. இந்நிலையில் வடமாநிலத்தவர்கள் அதிக வசிக்கும் ஈரோட்டில் ஒருவரை போலீசார் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட தகவலின்படி சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கே போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒருவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை மட்டுமே வைத்து அவர்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கவோ, அவர்களை துன்புறுத்தவோ, அவமதிக்கவோ அல்லது தாக்கவோ போலீசாருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உடல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் அதிக அளவில் துன்புறுத்தப்படுவதால் எந்த ஆச்சரியமும் எதுவும் இல்லை. தமிழகத்தின் பொருளாதாரத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈடு செய்ய முடியாத பங்களிப்பை நாம் அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது. தமிழகத்தின் பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் அரசியல் லாபத்திற்காக திமுகவினரால் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக பல ஆண்டுகளாக விதைக்கப்பட்ட பொறுப்பின் தவிர்க்க முடியாத செயல்களின் வெளிப்பாடுதான் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஊரா நீ? எப்படி சொல்லாத. எந்த ஊர் நீ? எந்த ஊர் நீ? சொல்லாத. எந்த ஊரா நீ? நீ எதுக்கு அடிச்சா? சார் ஏய் பையன் க்ளோஸ் பண்ணி ஓடி போயிடு. நாளை காலையில கடை திறந்துட்டு வச்சுக்கோ. உன்னை காலை விடியும் பார்த்துக்கோ. ஓட வெளியே விடு. ஓட க்ளோஸ் பண்ணு. நீ என்ன ஊர்? நீங்க என்ன ஊர் நாய்? நீங்க நான் எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? நான் எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எந்த ஊர் என்ன மாதிரி இதெல்லாம் பேசு. யார்கிட்ட பேசிட்டு என் மீசி எடுத்துக்கிறேன். நீங்க ஓட என்ன கேட்டா? எங்கடா கேட்டா? அப்புறம் நீங்க என்ன கேட்டா? இல்லன்னா இல்ல சொல்லு. இல்ல இல்ல சொல்லு. நீதி கேட்டா பாத்து நாங்க மணி நீ அவன கிட்ட பேசி நீங்க இருக்காது. என்ன போலீஸ் மேல கைங்கிறியா? போலீஸ் இல்ல, நீ தான் அவருக்கு எடுத்துக்க. அங்க சிசி கேமரால